கீழே கேம்பெயின் நேம்னு கேட்கும். இது வந்து நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். பட் இப்போ ஆப்வியஸ்லி நான் சும்மா என்னோட பிரதீப்ஸ் பிஸ்னஸ்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் கேம்பெயின் நேம் ஏதாவது இல்லை எதுவுமே உங்களுக்கு கொடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் கேம்பெயின் 1ன்னே கொடுங்க. டிஃபால்ட்டாக இல்லை கேம்பெயின் #1 இருக்கும், அது கூட கொடுங்க. இதனால ஒரு இதுவும் இல்லை. இது ஜஸ்ட் நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பிட்டிங் கேட்கும். இது ஆக்சுவலி பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு மோஸ்ட் முக்கியமான ஒரு இது. இந்த டாபிக் பற்றி இதை பற்றி தனியாகவே நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் பேசிக்காக இருக்கிறனால பிட்டிங்கில் வந்து கிளிக்ஸுன்றதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எவ்வளோ பேர் கிளிக்ஸ் பண்ணுறாங்க, உங்கள் ஆடை எவ்வளோ பேர் கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் வந்து எவ்வளோ பேர் கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம ஆடை. அதில் நம்ம மேக்ஸிமம் சிபிசி பிட் லிமிட்னா ஒரு கிளிக்குக்கு மேக்ஸிமம் 30 rupees வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் ஒரு கிளிக்குக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் 20ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கிளிக்கு 20 rupees வரைக்கும் மேக்ஸிமம் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கூகுளுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம பிட்டுக்கான நிலையை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கேம்பெயின் செட்டிங்ஸில் இங்கே சர்ச் நெட்வொர்க், டிஸ்பிளே நெட்வொர்க்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சர்ச் நெட்வொர்க்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா சர்ச் நெட்வொர்க்கை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் இல்லை கூகுள் சம்மந்தப்பட்ட சைட்ஸில் வந்து உங்களோட ஆட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் டிஸ்பிளே நெட்வொர்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் காஸ்ட்லேயே நிறையா கிளிக்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் வந்து அது எல்லாமே ரேண்டம் கிளிக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் சர்ச் நெட்வொர்க்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள், டிஸ்பிளே அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? டிஸ்பிளே நெட்வொர்க் அப்படி டிஸ்பிளே உங்களுக்கு நிறைய பிராண்ட் அவேர்னஸ் ரன் பண்ணணும்னா நீங்கள் தனியாக டிஸ்பிளே கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம சர்ச் மட்டும் நீங்கள் கிரியேட் சர்ச் நெட்வொர்க் மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லொக்கேஷன்ஸ். இது லொக்கேஷன்ஸில் என்னென்னா இப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஆடியன்ஸஸ் வந்து எங்கே நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க, இப்போ இந்தியாவா இல்லை ஒரு ஸ்பெசிஃபைட் லொக்கேஷனா, இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம். இல்லை 3 ஆப்ஷன் கேட்கும். ஆல் கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸ்னால் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கண்ட்ரியும் டார்கெட் பண்ணுறீங்களா, இல்லை இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட என்டர் அனதர் லொக்கேஷனுங்கிறதுல நீங்கள் எந்த லொக்கேஷனை டார்கெட் பண்ணுறீங்களோ அங்கே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே என்டர் அனதர் லொக்கேஷனில் கொடுக்குறப்ப இங்கே ஃப்ளிப் ஆகுது. அதில் சென்னை, அம்பத்தூர், தாம்பரம் அப்படின்ட்டு அது நீங்கள் அதில் சென்னையை கிளிக் பண்ணி அதில் டார்கெட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். ஓகேவா? லைக்வைஸ் நீங்கள் அதில் என்னென்ன லொக்கேஷன்லாம் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷன்லாம் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கான லொக்கேஷன்லாம் எங்கெங்கே செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே லொக்கேஷன் ஆப்ஷன்ஸ்னு கேட்கும். இதில் டார்கெட்டுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கேட்கும். அதாவது அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் இன் ரெகுலர்லி ஆர் சோன் இன்ட்ரெஸ்ட் இன் டார்கெட்டட் லொக்கேஷன் ரெக்கமெண்டட்னு கூகுள் அது சொல்லும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பீப்புள் இன் ரெகுலர்லி இன் யுவர் டார்கெட்டட் லொக்கேஷன். நான் ஏன் செகண்ட் சஜஸ்ட் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா பீப்புள், அவங்க மக்கள் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறவங்க அந்த லொக்கேஷனில் இருக்கலாம், இல்லை அந்த லொக்கேஷனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஆனால் அவங்க அந்த லொக்கேஷனில் அப்படி கூட இருக்கலாம். ஆனால் செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ நீங்கள் கரெக்டான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணலாம். புரியுதா? ஸோ அதனால நான் செகண்ட் ஆப்ஷனை டார்கெட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷனை டார்கெட் பண்ணுறப்ப அந்த லொக்கேஷனில் இப்போ கரண்ட்டாக அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாக்டாக டார்கெட் பண்ணலாம். ஆனால் மொதல் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அந்த லொக்கேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம டார்கெட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ். இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ தமிழ் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணிங்கன்னா தமிழ்னு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் காமனாக ஜென்ரல் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணால் இங்கிலீஷ்னு கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் லாங்குவேஜஸ் இங்கே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கீவேர்ட்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கீவேர்ட்ஸ் எப்படி எங்கே போய் எடுக்கணுன்றது நம்ம சொன்னோம், எப்படி சஜஸ்ட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னோம். இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்கு நான் எப்படி ஒரு கீவேர்ட்ஸ் எடுப்போம், ஒரு பேசிக்காக ஒரு சஜஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ கீவேர்டில் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கீவேர்ட் டைப்ஸ்லேயே 3 வகையான டைப்ஸ் இருக்குது. ப்ராட் மேட்ச்னு ஒன்று இருக்குது, ஃப்ரேஸ் மேட்ச்னு இருக்குது, எக்ஸாக்ட் மேட்ச்னு இருக்குது. சரிங்களா? இப்போ நான் இந்த கேம்பெயினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஃபார்மெட்டில் இப்போ நான் சொல்கிறேன். இதை பற்றி நான் தனித்தனி வீடியோ நான் தனித்தனியாக இல்லை நெக்ஸ்ட்டு போடுறேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்காக அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலி யூஸ்வலி ப்ராட் மேட்சிங்கிற கீவேர்டை வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னா, ஜென்ரலாக இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கீவேர்டை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரேஸ் மேட்சிங்னு வச்சுட்டிங்கன்னா டபுள் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் கொடுத்துருப்பேன். ரெண்டுமே டபுள் கோட்ஸில் கொடுத்துருப்பேன்.
ஓகேவா? எக்ஸாக்ட் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கில் கொடுத்துருப்பேன், க்ளோஸ்டு ப்ராக்கெட் எண்ட் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பேன், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பேன். இதான் இப்படி தான் இந்த கீவேர்டை கொடுக்கணும். ப்ராட் மேட்ச்சில் கொடுக்கணும்னா கூகுளுக்கு நம்ம கூகுள் ஆட்வர்ட்ஸ்க்கு நம்ம இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஃப்ரேஸ் மேட்ச்சில் கொடுக்கணும்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். எக்ஸாக்ட் மேட்ச்சில் ஓப்பன் ஹெண்டட் க்ளோஸ் ஹெண்டடில் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ ப்ராட் மேட்ச்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ப்ராட் மேட்ச்னா என்னன்னா, இப்போ கூகுளில் மக்கள் தேடுறாங்க. இப்போ ஏதாவது டைரக்ட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல், ஆன்லைன் லைக் தட் இந்த மாதிரிலாம் கீவேர்ட் போட்டு தேடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ மக்கள் தேடுறது டைரக்ட் மார்க்கெட்டிங்னு இருக்குது. இப்போ அதில் மார்க்கெட்டிங், அதாவது அந்த மார்க்கெட்டிங்கிற இதுவுமே நம்மள ரிலேட் ஆகுதுல்ல. இப்போ அதே மாதிரி டிஜிட்டல் ஆன்லைன் இருக்குது, நம்மளோட இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல்ங்கிற கீவேர்டுமே ரிலேட் ஆகுதுல்ல. ஸோ இதில் நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா, நம்ம பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எந்த கீவேர்ட்ஸ் மக்கள் தேடினாலும் நம்மளோட இது ட்ரிகர் ஆகும், நம்மளோட ஆட் ட்ரிகர் ஆகும். இதுதான் ப்ராட் மேட்ச். ஓகேவா? இப்போ ஃப்ரேஸ் மேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, இப்போ அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு தேடுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபேக்ட்ஸ்னு தேடுறாங்க. இன்னும் சில பேர் பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடுறாங்க. அப்போ நம்ம கீவேர்டோட பிஃபோர் ஆர் ஆஃப்டர். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபேக்ட்ஸுங்கிறது அடுத்து, பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஃபோர். ஸோ இந்த மாதிரி முன்னையும் பின்னையும் அந்த கீவேர்டு ஆட் ஆகிருந்தா கூட நம்மளோட ஆட் ட்ரிகர் ஆகும். இதுதான் ஃப்ரேஸ் மேட்ச். இப்படி தான் ஃப்ரேஸ் மேட்ச் நம்ம செட் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாக்ட் மேட்ச். எக்ஸாக்டாக அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் நம்மளை தேடுறாங்க அப்படின்னா நம்ம ஆட் ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள்ல தான் இது ரன் ஆகிட்டுருக்கு. இது எப்படி ஒரு பேசிக்காக கீவேர்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுன்றது தான். இதை பற்றி நான் டீப்பாலாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ் கீவேர்டை பற்றி நான் போடுறேன். இப்போ நீங்கள் ஒரு பேசிக் எப்படி எடுக்கலாங்கிறத ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கான கீவேர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கான எப்படி ஒரு கீவேர்டுன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கான கீவேர்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த கீவேர்டை ஃப்ரேஸ் மேட்ச்லேயே கொடுங்க. ஓகேவா? ஃப்ரேஸ் மேட்ச்லேயே கொடுக்குறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்கெட்டட் ஆடியன்ஸ் கிடைக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ப்ராட் மேட்ச்சில் கொடுத்தீங்கன்னா ரேண்டம் ஆடியன்ஸ் நிறையா வருவாங்க, பட் அதுவும் நல்ல கிளிக் கிடைக்கும். பட் ஃப்ரேஸ் மேட்ச்சில் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. கொஞ்சம் கரெக்டான ஆடியன்ஸை நீங்கள் ரீச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால் நான் ஃப்ரேஸ் மேட்ச்லேயே கொடுத்துருக்கேன். எல்லாமே டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி நம்ம கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் கீவேர்டில் போடுறப்பே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்டுக்கு எஸ்டிமேஷன் கிளிக்ஸ் எவ்வளோ வரும், வீக்லி காஸ்ட் எவ்வளோ வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிளிக்கு ஆவரேஜாக எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இது மூலமாக அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு நீங்கள் உங்கள் பட்ஜெட் செட் பண்ணிக்கலாம். ஒரு பெர் டே பட்ஜெட் எவ்வளோ செட் பண்ணிக்கலாம், இல்லை மந்த்லி பட்ஜெட் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுதான் கீவேர்டு எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்றது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆட்ஸ் பற்றி பார்ப்போம்.